நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்ல ஒரு 10 சேனல் இருந்தப்போ நமக்கு இருந்த ஹாப்பினஸ், அதுவே ஒரு 200 சேனலா இருந்தப்போ இருந்ததில்லன்னு. ஆமாங்க. 200 சேனல் இருக்குன்றதுக்காகவே என்ன சேனல் இருக்குன்னு ஒரு சேனலா அமுத்தி, அந்த நம்பரையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஸ்ட்ரெஸ் நம்மகிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது புதுசா பார்க்கலான்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப சன் டிவிக்கே வந்திருப்போம். இதில மட்டும் கிடையாதுங்க. இப்போ Netflix, Hotstar பார்த்தீங்கன்னா, நெறைய ஷோஸ் ஓடிட்டுருக்கு. நெறைய நேரத்தில நம்ம சரி ஏதாவது படம் பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த படமா, அந்த படமான்னு தேவையில்லாம நமக்குள்ளே ஸ்ட்ரெஸ் ஆகி, அதுக்கப்புறமா எந்த படத்தையும் பார்க்காம படுத்து தூங்கிட்டு இருப்போம். ஒரு Zomatoன்னு எடுத்துக்கிட்டா கூட நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட்டா சாப்பிட்லான்னு உட்காந்து நம்ம மட்டும் இது சாப்பிட்லாமா, அது சாப்பிட்லாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். திடீர்னு பசிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப அதே பிரியாணிய சாப்பிட்ருப்போம். இதில மட்டும் கிடையாதுங்க. இப்போ ஒரு நெறைய ரிலேஷன்ஷிப்பும், மேரேஜஸும் பிரேக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம நெனச்சுக்கிறது தான் நமக்கு நெறைய சாய்ஸ் இருக்குன்னு. இந்த கான்செப்ட்ட தான் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ல பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் வந்து நமக்கு டைம டைம் இது டைமை வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் பீஸ் ஆஃப் மைண்டையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நிறைய சாய்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஹாப்பினஸ் வரப்போகிறது இல்லைன்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சாய்ஸஸை லிமிட் பண்ணி வயசாக சூஸ் பண்ணுறதுல தான் நம்மளோட ஹாப்பினஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டைமையும் சேவ் பண்ணிக்கலாம், உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டையும் சேவ் பண்ணிக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கனாமிக் கான்செப்ட் உங்கள் டே டு டே லைஃப்பில் கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்பிகே ஸ்டோரிஸ் அண்ட் க்ரோத்.